இது வந்து கிழிச்ச மீன். இதை வந்து க்ளீன் பண்ணலாமா? கத்திரிக்கோலை வச்சு வாலை வெட்டிட்டு மேல் பக்கம் 2 சிறகு கீழே ஒரு இடத்துல இருக்கும். அதை நல்லா வெட்டிட்டு வந்து நம்ம இதெல்லாத்தையும் போட்டுடலாம். அப்படின்னா நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து எடுத்து மண்டை வேணாட்டி கத்திரிக்கோல்லே வெட்டி போட்டுடலாம். அந்த மாதிரி கத்திரிக்கோல் ஆஞ்சோன்னா சீக்கிரம் ஆஞ்சிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மண்டையெல்லாம் எடுத்து மண்டை வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மண்டையே கத்திரிக்கோல்ட்டே வெட்டி போட்டுறா ஈஸியாக போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு அப்புறம் இந்த மாதிரி உரசி நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எப்போயுமே மீன் வந்து ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் மீன் மூழ்கிற அளவு நம்ம வச்சு க்ளீன் பண்ணாதான் அந்த மீன் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அலுப்பு பார்க்காம ஒரு 4-5 முறை கழுவி எடுத்தால் தான் அது வந்து எல்லா மீனையும் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் எடுத்து கீரல் போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் 65, கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு இவ்வளோ தான் நான் போடுறேன். போட்டு வறுத்தாவே நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் சட்டி நல்லா காஞ்ச பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் மீன் போடணும். இப்போ மீன் வந்து குழம்புக்கு வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். போட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு 6-7 தக்காளியை நான் வந்து குறப்பாக அரைச்சி கத்திரிக்காய் வந்து அதிலே எண்ணெயில் அந்த இதோடய போட்டு வேக வச்சிடோன்னா கத்திரிக்காய் வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே கிண்டுனோன்னா அது பச்சை வாசனை போயிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம அப்புறம் வந்து நான் வந்து 2 பெரிய நெல்லிக்காய் அளவு வச்சுக்கிடலாம். புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் தான் நான் வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சேன்னா அது பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போ நைட்டு வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இது வேஸ்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த முட்டை குழம்பை இதில் அப்படியே ஊற்ற போகிறேன். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ வச்சுட்டு இந்த முட்டை குழம்பு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சோன்னா நல்லா கொதிச்சிரும். கொதித்த பிறகு இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கிறலாம். மீனை போட்டுக்கிட்டு திரும்ப மூடி போட்டு வச்சோன்னா நல்லா கொதிச்சிரும். கொதித்து எப்போயுமே நம்ம மீன் குழம்பு, கறி குழம்பு வைக்கும்போது 1 இன்ச்சு குறையணும். சுற்றியே குறைஞ்சாதான் மீன் குழம்போ அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மீனை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டால் தான் உப்பு, மிளகா அதெல்லாம் நல்லா மீனில் வந்து இறங்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் மாங்காய் போட்டுக்கிறேன். அப்போ தான் மாங்காய் கரையாது. இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாங்காய்லாம் கரையாது, நல்லா வெந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் மீனும் கரையலை. நம்ம குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த மீனில் எதுவுமே இறங்காது, குழம்பும் டேஸ்ட்டாக இருக்காது. இதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள்.